ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு 2 முக்கியமான சலுகைகளை வெளியிட்டிருக்காங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு அடையாள ஆவணமாக பார்க்கப்படுது. இன்னையில் யூபிஐ மூலமாக ஆன்லைன் பேமெண்ட் செலுத்துவதை போன்று ஆதார் சரிபார்ப்பும் எளிமையாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆதார் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் மூலமாக ஆதார் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் மாறியுள்ளது. இதனால் இந்திய குடிமக்கள் மிக எளிதாக ஆதாரை அணுகலாம். அத்துடன் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். ஆதார் புதிய செயலியில் மூலமாக ஃபேஸ் ஐடியை பயன்படுத்தி ஆதாரை பயன்படுத்தலாம். இதனால் ஆதார் நகலை எப்போதும் கையிலேயே வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரை வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துடன் இணைந்து இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. QR குறியீடு அடிப்படையிலான உடனடி சரிபார்ப்பு, ஃபேஸ் ஐடி உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் இந்த புதிய ஆப்பில் உள்ளது. இந்த ஆப்பானது தற்போது சோதனையில் உள்ளது. UPI மூலமாக ஆன்லைன் பேமெண்ட் செலுத்துவதை போன்று ஆதார் சரிபார்ப்பு புதிய ஆப் மூலமாக எளிமையாக மாறும் என அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மேலும் இந்த டிஜிட்டல் முறையில் ஆதார் விவரங்களை சரிபார்த்து தேவையான இடங்களில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆதார் புதிய ஆப்பின் மூலமாக ஹோட்டல், செக்இன், ஷாப்பிங் உள்ளிட்ட பல இடங்களில் ஆவணங்களை எளிதாக சமர்ப்பிக்கலாம். இதனால் ஆதார் நகல்களை எங்கும் ஒப்படைக்க தேவையில்லை. இதனால் ஆதார் தகவல்கள் பாதுகாக்கப்படும் என கூறப்படுகிறது. பயனரும் ஒப்புதலும் தேவையான தகவல்களை மட்டுமே ஆதார் ஆப்பில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வசதி விரைவில் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.